இங்கே பாரு, கீழே பாரு, கீழே உட்காந்து பாரு. ரோஸ் இங்கே பாரு, இங்கே பாரு எப்படி இருக்கு பாரு மீன். ஆக்சுவலா நம்ம இப்போ எங்க இருக்குன்னா, ஆமா எங்க ஃப்ரெண்டு இவரு ரொம்ப நேரம் நாங்கள் பழகிட்டு தடவி கொடுத்தாரு. அதை எங்களுக்கு வயிறு ருசிக்கு சொல்லிட்டு இருந்தோம். நான் வேணா உங்க சாப்பாடா கூட வந்துருக்கோம். சரி ஓகே, மெரைன் கிங்டம் வந்தாச்சு. என்னன்னா காத்தோட வேகம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலைத்தொடரில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ எங்கே போய் நம்ம இது வாங்கணும், டிக்கெட் வாங்கணும். வெல்கம் டு VRS Vlogs. ஒரு சத்தமே இல்லை, சத்தமா பேசு. தெம்பாரு எவ்வளோ அடிச்சாலும் தெரிந்தாது. வா ஏய் ஏசி இருக்கு ஜோசு, நல்ல நேரம் தப்பிச்சோம். இருக்கு என்னென்ன இறங்கி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேள்வி பேசிட்டு போகக்கூடாது. நம்ம வீடியோ ஃப்ரீயாக பேசணும். அப்படியா? வீடியோ ஃப்ரீயாக பேசணும்னு இல்லை, நீ ஃப்ரீயாக பேசணும்னு சொல்லி அதானே ஜோசு? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நார்மலாக அக்கேரண்டி சுற்றி பார்க்கணும் அப்படின்னா 1.5 hours ஆகும். நல்லா பார்க்கணும் அப்படின்னா. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ நேரம்னாலும் உள்ளே இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உள்ளே போக முடியாது. எவ்வளோ சார்ஜ் புரியல? வீடியோ எடுக்காதான், வீடியோ எடுக்காம இருந்தீங்கன்னா ஜோசு அந்த அக்காட்ட பேசி 5 நிமிஷத்துல கேட்க வேண்டியது 1/2 மணி நேரம். அங்கே பாரு, அங்கே வீடியோ எடு. ஒரு கியூ நின்றுட்டு இருக்க மாதிரி வச்சு நீ கேட்டு நிற்க பத்தியா இப்படி அந்த அக்கா அந்த அக்கா அதாவது நம்ம கையில மொத்தம் நம்ம பில்ல தீச்சிட்டு இவ்வளோ கொடுத்துட்டாங்க. இல்ல 5 நிமிஷத்துல முடிய வேண்டியது 1/2 மணி நேரமா நின்று அந்த அக்கா கிட்ட பேசணுங்கிறதுக்காண்டியே நின்று பேசி. அது கூட இல்ல ப்ரோ, எங்க வெளியே போறீங்க? எங்க வெளியில ஒரு இது பேச வேண்டியது இருக்கு. ஒரே உள்ள பாட்டு ஓட்டிட்டே கிடக்கல, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அந்த மெர்மைட் ஷோ எத்தனை மணிக்குன்னா 2 மணிக்கு 2:15 2:15 ஆக்சுவலா ஒரு 15 நிமிஷம் தான் வந்துட்டு ஷோ காட்டிட்டு ரொம்ப நாள் தண்ணிக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு திருப்பி வருவாங்கன்னா 4 மணிக்கு தான் வருவாங்க. ஆனா நம்ம உள்ள அந்த மெரைன் கிங்டம்ல உள்ள நம்ம அந்த ஃபிஷ் எல்லாம் பாக்குறது எவ்வளவு நேரம்னாலும் பாத்துக்கலாமா? க்ளோசிங் டைமுக்கு உள்ள வரலாமா? ஆனா ஒன்ஸ் வெளிய வந்துட்டா நம்ம ரிட்டர்ன் உள்ள போய் பே பண்ணனும். வெளிய வந்துட்டா திருப்பி உள்ள போக முடியாது. ஓகே ரைட், போலாமா? பில்லா பில்லைங்களே, பில்ல கொடு. 1 by 1 போங்க. ஃபர்ஸ்ட் எங்க போறோம்? கீழே இறங்கிறதுக்கு வழி இருக்கா? ஆமா, படிக்கட்டு இருக்கு, ஸ்டெப்ஸ் படிக்கட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட் இங்க வாங்க பாரு, எவ்வளவு பெரிய மீன் பாரு. என்னடா இது, எப்படி இருக்கு பாரு. இது என்ன மீன்ரா? இது போட்டிருக்குமே, இதுல சைடுல போட்டிருக்குமே. இது பேர் ஏதோ வரும் ப்ரோ, ஏதோ சொல்லு. அலிகேட்டர் கார்டு. இது என்ன மீன்? அலிகேட்டர் கார்டு. கையை கடிச்சிருமா? ஆமா. கடி அது உள்ள இருக்க மீனை பத்தியும் ரைட்டு. ஃபிஷ் நம்ம ஊர் கணத்துல நடக்காத மாதிரி தானே இருக்கு. எங்க ஊர்லலாம் கணத்துல போட்டோம்னா ஆனா இந்த மாதிரி வராது, கருன்னு வரும் தானே தோசை. ஆனா இன்னும் இந்த மாதிரி தான் வரும். இங்கே என்ன இருக்கு பாரு, ஒரிஜினல் ஜிலேபி. நல்லா ஓகே என்ன இருக்கு பாரு. சாதிச்சோம் பயந்துட்டோம் ப்ரோ. ஓகே இது என்ன மீன்லாம் இருக்கு? மெலைன். இதுல என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? சொல்லு. லிவிங். ஓகே. ஸ்டோன் ஃபிஷ். கல்லு மாதிரி இருக்குமா? ஸ்டோன் ஃபிஷ் இருக்கு ப்ரோ. ஆரல் மீன் இருக்கு பாரு. ஒண்ணு பரல, பாம்புல கிடக்கல. பாம்பா ப்ரோ, ஆரல். இதான் அந்த ஷார்க் மீன் நினைக்கிறேன். இது இல்ல, அது இன்னும் பெருசா இருக்கும். ப்ரோ இந்த மீன் பாரு ப்ரோ, எவ்வளவு பெருசா இருக்கீங்க ப்ரோ. இங்க வா. சுத்தி பார்க்கலாம் வாங்க. இது பயமுறுத்தி விடல. உடம்பே புள்ள இருக்கு எனக்கு. குட்டி பொண்ணு எப்படி அழகா உள்ள போய் இருக்கு பாருங்க. எப்படி போறோம்? எப்படி போறது? இங்கே பாரு, கீழே உட்காந்து பாரு. இங்கே பாரு, எப்படி உள்ள போனாங்க? அண்ணா இருக்கு, வழி அண்ணா இருக்கு. ஓஹோ, நல்லா இருக்க, வியூ சூப்பரா இருக்க. உள்ள இருந்துட்டு இடம் இருக்கா? சரி அவங்க ஃபர்ஸ்ட் வெளியே வரட்டு. வா சரி ஓகே. கேமராமேன் லைட்ஸ் ஆன். உள்ள ஒரு மாதிரி இருக்குல. நீ உள்ள வா ப்ரோ, கெத்து கட்டு ப்ரோ, வா ப்ரோ. சரி ஓகே வா, பின்னாடி வா கேமராமேன். பாத்தீங்கன்னா வேற லெவல் வியூவா இருக்கு. கரெக்டா அந்த மீன் எல்லாம் நம்ம உள்ள இருந்து கிட்ட இருந்து பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா எனக்கு மேல இதெல்லாம் இடிக்கிறதோ ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி வருது. Oh my god. Oh my god. Okay fine.
எங்க ஒரு உன்னை பார்த்து பயப்படுறது சின்ன பிள்ளை. வா இப்படிதான் வெளியே போனோம், அப்படி போக கூடாது, இப்படிதான் போகணும். இப்படியே போனா ஏன் வா வெளியே போனோம், என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் எங்க அங்கேயே இருக்கு என்ட்ரன்ஸுங்கண்ணா அரங்குற ஓகே இப்போ நம்ம எங்க இருக்கணும் ஐயா இவரை வந்துட்டாரு வெல்கம் விஆர்எஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க அம்மா நல்லா இருக்கு ஆனா என்ன இந்த குகைக்குள்ள இப்ப நாங்க இருக்குது மூச்சு தான் முட்டுது ஓகே ஹாஸ்பிடல் சேர்க்கிற மாதிரி வாங்க போலாம். எனக்கு முடியல நான் வெளியே போயிட்டு இருக்கோம் எப்படி இருந்தா என்ன இப்படி ஆக்கிட்டான்லப்பா முடியலடா போங்கடா முடியல ஓகே இந்த பக்கமே நீ வரமாட்டேன் கடல் கண்ணியை பார்க்கணும் கடல் கண்ணி போறாங்க வா எப்படி இருக்கு வேற அழகா பூக்கள் பூக்கும் ஆறுயிரே பார்த்தது தொட்ட பூக்குதா கரண்டுடா வாடா போயிருவோம்டா நீ வேற ஓகே நெக்ஸ்ட் கடல் கண்ணியை பார்க்கறதுக்கு எங்க போகணும்னு கேட்போம் மெர்மைட் ஷோ எங்க இருக்கு மெர்மைட் ஷோ எங்க போறோம் கீழேயா இந்த பக்கமா இந்த ஸ்டெப்ஸா மூடிட்டு கீழே போங்கடான்னு சொல்றாங்க திருவா கிளம்பிடும் ஓகே ஜோஸ் கோல்ட் ஃபிஷ் என்ன தூண்டில இல்ல தூண்டில் அடி அரிப்பு இந்த அரிப்பு மாதிரி இருக்கும் அதை போட்டு அப்படி அள்ளிடுவோம் சரியா 2 கிலோ தொட்டா கேஸ் போட்டு ஆமா என்ன இதுக்கு அப்ப எவ்வளவு சாப்பாடு போடுவாங்க ஒரு நாளுக்கு நம்மளோட அதிகமா திங்கும் போல சரி ஓகே ரைட்டு இது யாருல ஸ்பைக் விட்டுருங்க வாய வரும் ஸ்பைக்கு வரு எப்படி இருக்கு வரு ஸ்பைக் மண்டேன் ஓகே நெக்ஸ்ட் அருவி குளிச்சிருமால எங்க ஒரு மீனை காணோம் கையை உள்ள விடு மீன் வரும் அண்ணா கிடக்கு தூங்கிடா வேற ஒன்றும் பண்ணிட்டடா தூங்கிட்டடாக்கா வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன் ஏ சிமெண்ட் மீன் இதான் சிமெண்ட் கலர்ல இருக்கா கெண்டையா வளப்பு கெண்டையா சரி ஓகே இங்க ஒரு ஜூஸ் இங்க பார்ல என்ன இது பன்னி மாடு மாதிரி இருக்கு வாவலா கொஞ்சம் கடற்கரை பீச் கரையில நமக்கு வறுத்து கொடுப்பாங்க தெரியுமா அந்த வாவலா இல்ல ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸ் மூலமா அது ரொம்ப பெருசா தர மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே அடுத்து இங்க பாரு கொழுச்சாலையா இது என்னது தொழுவச்சாலையா மட்டி எப்படி போயிட்டு இருக்கு பாரு தம்பிகளா நல்ல எல்லாம் பக்கா செட்டிங் என்ன அவனுக்கே பைத்தியம் பிடிச்சிடும் என்னடா இது சாப்பிட்டா நமக்கு அப்படியே அவன் கண்ணுல பையன் இல்ல இது கண்ணு எப்படி பார்க்க போறீங்க பாரு எப்படி பார்க்க போறீங்க பாதி பாரு வெளியே அண்ணன் வர பாரு வெளியே மறுத்து மீன் வறுவல் குடும்பத்தோட வரீங்க மொத்தமா கூட்டு வராங்க சரி இங்க இருந்து சரி வராது கிளம்பிடும் என்னடா போயிட்டே இருக்கு அதான் சொன்னாங்களா ஒரு மார்க்கமா பயமா இருக்கு ஏதோ சைக்கோட இடத்துக்கு வந்த மாதிரி வர லெவலா இருக்கு இதெல்லாம் குஞ்சு மீன் ஒரு நாள் ஸ்கூபா டைவிங் பண்றோம் கடல் கனியோட நீ அதுலயே இரு டார்க்கே உனக்கு ஒரு சேலஞ்சுடா நான் சொல்றேன் இதுல போய் நீ இறங்கு உன ஸ்கூபா டைவ் கூப்பிட்டு போறேன் ஓகேவா இது என்ன மீன் இது எப்படி வெளியே எடுத்தோம்னா அப்படி பலூன் மாதிரி அப்படி அந்த பலூன் மீன் என்ன இதான் ஃபைண்டிங் நிமோல வர மீன் ஃபைண்டிங் நிமோ அங்க பாரு சிவப்பு கலர் பாரு ஃபைண்டிங் நிமோ அவங்க ஃபாதர் இங்க இருக்கு இதுடா அந்த ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு வீட்ல அடைச்சு வச்சிருக்கும்ல அது உள்ள மீன் இந்த மீன் டோரி ஜஸ்ட் டோரியில என்ன ஃபுல்லா பர்பிள் இன்ன இருக்கு இதான் டோரி ஒரிஜினல் டோரி இன்ன இருக்கு ஒரு டோரி ஒரிஜினல் டோரி இதுதான் பெரிய தேசினத்துல மீன் என்ன செத்துச்சு ஆமா இதுக்கு என்ன ஐரையா தோலை இல்ல ஓகே ரைட் அடுத்து இங்க பாரு போஸ் கொடுக்குது பாரு இவரு எவ்வளவு அழகா போஸ் கொடுக்காரு பாரு ப்ரோ ஸ்டோன் ஃபிஷ் இருக்கு ஸ்டோன் ஃபிஷ் ப்ரோ இங்க பாரு ஜஸ்ட் மறக்காம வா போடு அடிக்கிற பொழுது வருது பிடிச்சி வச்சு டங்கு அடிக்கணும் டைம் என்ன பாரு 1:30 கூட நான் வரல 1:25 ஆகுதா வெறும் அவனால 1:50 ஆயிட்டுன்னா
தற்கூரி வா மறுபடியும் யூட்டர்ன் போடு வந்த வழியை பார்க்க போவோம். ஆக்சுவலாக இப்போ என்னாச்சுன்னா மெர்மைடு ஷோ வந்து 2 மணிக்கு தான். ஆனால் நாங்கள் டைமை பார்க்காம கனவு கண்ணியை பறந்துட்டு அப்படி தூக்கிட்டு ஒரு பவர் இழுத்துட்டு போச்சு. அந்த பவர் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நீயாச்சும் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். பயங்கரமா இருக்கு ப்ரோ. வீடியோ பார்த்தேன், பயங்கரமா இருக்கு. நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியா? ஆமா, பயங்கர ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே இங்கே போரு ஜெல்லிஃபிஷ் அப்படியே கையில் ஒட்டிக்கும். எப்படி இருக்கு பாருங்க. அதோட கலருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மேலே போகும்போது அப்படி புட்டிச்சு கையில வச்சு கொஞ்சம் தோணுது. புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி கலர் மாறுது. இங்க குஞ்சு இளம்பது அதோட குஞ்சு நம்ம யூடியூப்ல எல்லாம் வறுத்து சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் ப்ரோ. ஓகே. எறா எறா இது நல்ல வெறும் ஆக்டோபஸ் 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 இது ஒரு பேர் ஆக்டோபஸ். ஓகே ஆக்டோபஸ் ப்ளீஸ் கம். ஆக்டோபஸ் தலைவரே உங்களை பார்க்க ஃபுட்டு தரோம். நீ வெளியே வந்தீங்கன்னா உனக்கு ஃபுட்டு உண்டு. வெளியே வா கருப்பா, வா கருப்பா. வரமாட்டான் போலயே. கேரு ஓகே எறா. ஆமாம் இது ஒரு மாதிரி இருக்கு. ஜோஸ் உடம்பு புள்ள இருக்கலாம் பார்த்தா பிடிச்சி வறுத்து சாப்பிடணும். பிடிச்சி வறுத்து சாப்பிட்டா ஓ இந்த கடை இந்த ஃபாரினர்ஸ்லாம் சில வீடியோலாம் பார்த்துருக்கேன். பிடிச்சி வறுத்து சூப் வச்சு இப்போ இருக்கு. ஒவ்வொரு ரேட் வரும். இது எவ்வளோ வரும்? ஒன்று 2000 3000 போகும். ஓ வா வா மதிப்பு இங்கே பாரு ஜோஸ். என் கையில் இடிக்க போயிரு கொம்பு. ப்ரோ பிடிச்சி வறுத்து சாப்பிடணும் ஃபீல் ஆகுது ப்ரோ. அது கை காட்டுது. கிட்ட வந்து அழகா கை காணிச்சிட்டு போச்சு பாத்தியா? ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஆமா அழகா கை காட்டுது. அப்படி சொல்றா. என்ன வருது ஹாய். என்ன வருது ஹாய் ஹாய். அங்க பாரு. வணக்கத்தல அது அழகா பண்ணிட்டு போகுது. ஹாய் 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 ஹாய். வாங்க 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 வாங்க. கிட்ட வாங்க. வெளியே போங்கடா மயிர. என்ன வந்து நம்ம நண்பன். ஹாய் ப்ரோ. கை கட்டுது பாரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வாவ் குடும்பத்தை கூட்டேன்டான் ப்ரோ. புது மீன் ஏகப்பட்டது பார்த்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல. ஆனால் இதோட நேம் ஒன்று. ஆனால் வந்துட்டான் டான் வந்துட்டான். கை காட்டு. ஹாய் என்னன்னா கை தூக்குது பாரு. வருது வணக்கத்தல வணக்கத்துல வந்துட்டேன். வணக்கம். கையை கட்டிக்க போகுது எனக்கு. எனக்கு பாரு எப்படி இருக்குன்னு. அது பூனை மாதிரி எப்படி நீங்களும் இதா இருக்குல்ல சாஃப்டா இருக்கும். ஆமா சாஃப்டா இல்ல. அது என்னதான் சொல்லேன். ஆமாடா என்னதான் சொல்ல. இங்க பாத்துருக்காரு. இங்க பாடுறா. அவ்வளவு என்னமோ பேசிட்டு போன. இங்க பாடுறா லூசு கம்னாட்டிங்க உள்ள வந்து நின்னுட்டு அவனை மட்டும் வந்துறாங்கடா. இது என்னதான் சொல்லேன். வா ப்ரோ. கிட்ட வரையும் அது இதை கவிட்டு போயிடாம பாத்துக்க. அதான போன் எடுத்துட்டு போயிருப்போது அது உன்னோட மீனை கவிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சின்ன மீனா இருக்க கவிட்டு போயிடும். நான் அடுத்ததுடா. வாவ் வாழை பேரு தொட்டு பாரு அப்படிங்க. செம்மையா இருக்கு ஜோஸ். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் நினச்சோம் இது டக்குன்னு முடிஞ்சிடும், கொஞ்சம் இடத்த பார்த்துட்டு போயிடலாம் நினைச்சோம் ஜோஸ். ஆமாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே கொண்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒரு ஊரே இருக்கு உள்ள சுற்றி காட்டுறதுக்கு என்ன 2-3 வீடியோ ஆகும். அதிகமாக இருக்கு. பேசாத இத்தனை நேரம்